வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கஸ்டமர் போர்ட்டல் இன் ஜோகோ புக்ஸ். ஜோகோ புக்ஸ்ல கஸ்டமர் போர்ட்டல்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் என்னெல்லாம் பண்ணும், அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், அதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இது வந்து சின்ன ஒர்க்கிங் தான், பட் இதுல மிகப்பெரிய பெனிஃபிட் இருக்குது நமக்கு. நம்ம வந்து மந்த்லி மந்த்லி வந்து ஸ்டேட்மெண்ட் அனுப்புறது, பில்ஸ் அனுப்புறது, அவங்கள்ட்ட அப்ரூவ் வாங்குறது, இப்படின்னு நிறைய ப்ராசஸ் நடக்கும் சில கம்பெனிஸ்ல. அது எல்லாத்தையும் வந்து ஈஸியா நம்ம பண்ணிக்கலாம். நம்ம வந்து மெயில் கொடுத்து வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த கஸ்டமர் போர்ட்டலை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அவங்க அங்க வந்து அப்ரூவ் பண்ண இங்க அப்டேட் ஆகுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது எல்லாமே இதுலயே பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் போர்ட்டல் எனபிள் பண்ணணும். நம்ம எந்த கஸ்டமர் கிரியேட் பண்ணாலும் அந்த கஸ்டமருக்கு மெயில் ஐடி கம்பல்சரி. இங்க பாத்தீங்கன்னா இன்வைட் டு போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா. இதான் வந்து நம்ம கஸ்டமர் போர்ட்டலுக்கு இன்வைட் பண்ற ஆப்ஷன். போர்ட்டல் ஸ்டேட்டஸ் டிசபிள்டுல இருக்குது. ஒன்று இங்கே இன்வைட் டு போர்ட்டல் நம்ம கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் போயிடுச்சு, அந்த இது போயிடுச்சு. இந்த போர்ட்டல் ஸ்டேட்டஸ் எனபிள் ஆயிடுச்சு பார்த்துட்டீங்களா. தென் இப்போ நம்ம மெயில் போய் செக் பண்ணலாம். மெயிலுக்கு வந்தோடனே போர்ட்டல் இன்விடேஷன் நமக்கு வந்துருச்சு. இதில் நம்ம அக்செப்ட் இன்விடேஷன் கொடுத்துடலாம். இப்படி அக்செப்ட் இன்விடேஷன் கொடுத்தோன்னே பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும். எப்பயுமே நம்மளே அதை செட் பண்ணிக்கலாம். அதாவது கஸ்டமர் அவங்களே செட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு கஸ்டம் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. இப்படி நம்ம பாஸ்வேர்டு கொடுத்து அப்டேட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி என்னென்ன இது வியூவெல்லாம் நமக்கு இதில் இருக்குது, என்னென்னலாம் பார்த்துக்கலாங்கிறத டிஸ்பிளே பண்ணி காட்டிட்டு தேங்க்ஸ் கொடுத்துறோம். இப்போ நம்ம வந்து கஸ்டமருக்கு ஸ்டேட்மெண்ட் அனுப்பணுங்கிற அவசியம் இல்லை. கஸ்டமர் வந்து நம்மளோட அவங்க ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த போர்ட்டல் அவங்களே போயிட்டு ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை கிளிக் பண்ணால் அவங்களோட எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் இதில் வந்துடும். அவங்க பார்த்துக்கலாம். இங்கேயே பீரியட் சேஞ்ச் பண்ணி அவங்களே செக் பண்ணிக்கலாம். அவுட்ஸ்டாண்டிங் மட்டும் எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கணுன்னாலும் அவங்க இதை ஃபில்டர் பண்ணியும் பார்த்துக்கலாம். இதை டவுன்லோடாகவும் பிடிஎஃப் பண்ணி எடுத்துக்கலாம். அவங்க பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் இதில் இன்னும் என்ன ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வந்து ரெசர்வ் பே பேடிஎம்மோட நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நார்மலாக பார்த்தோம்னா ஆன்லைன் பேமெண்ட்ஸ் நீங்கள் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து கஸ்டமர் பேமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து ரெசர்வ் பே, இந்த ஸ்ட்ரிப்பு, இந்த ஈஸி பே, இதில் இருக்கிற ஏதாச்சும் ஒன்று வந்து நம்ம செட்டப் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து என்ன டிஸ்பிளே ஆகும்னா பே நவ் அப்படிங்கிற இந்த இடத்துல டவுன்லோட் பிடிஎஃப்னு இருக்க மாதிரி பே நவ்னு ஒரு ஆப்ஷன் இங்கே வியூ ஆகும். அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக இங்கே கஸ்டமர் பே பண்ணிக்க முடியும். இங்கே கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் பண்ணாருன்னா நமக்கு வந்து ஜோகோ புக்ஸில் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். எந்த பில்லுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். நம்ம ஒரு தனியாக போய் நம்ம ஒரு என்ட்ரி வச்சு அதை ஃபாலோ பண்ண வேண்டியது இல்லை. இங்கேயே பே நவ் கொடுத்து பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அது அங்கே ஒரு லெஜராக நமக்கு அப்டேட் ஆகிடும். தென் இந்த கஸ்டமர் போர்ட்டலில் என்னென்ன வியூ ஆகணும், வியூ ஆகக்கூடாது எல்லாமே வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். எஸ்டிமேட், இன்வாய்ஸ், பேமெண்ட் பேடு, ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் மட்டும் தான் வியூ ஆகணுமா, இல்லை வேற ஏதாச்சும் வியூ ஆகணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா செட்டிங்ஸில், ப்ரிஃபரன்ஸில், கஸ்டமர் போர்ட்டலுங்கிற ஆப்ஷனில் இதில் வந்து பார்த்தோம்னா டீட்டெயில்ஸ் இருக்கும். இது நம்ம போர்ட்டல் நேம், போர்ட்டல் யூஆர்எல் நம்மளோடது. இது பேனர் மெசேஜ் இருக்கும். அலோ கஸ்டமர் டு சைன் அப் டு கஸ்டமர் போர்ட்டல். சைன் அப் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுகிறோம். நோட்டிஃபை மீ அபவுட் கஸ்டமர் போர்ட்டல் ஆக்டிவிட்டி வியா மெயில். எப்போ கஸ்டமர் ஆக்டிவேட் பண்ணுறாங்க அப்போ நோட்டிஃபை பண்ண சொல்லியிருக்கோம். கஸ்டமர் அண்ட் கமாண்ட் அண்ட் டிரான்சாக்ஷன் இதெல்லாம் பண்ணாலும் மெயில் நோட்டிஃபிகேஷன் கேட்டிருக்கோம். கஸ்டமர் அப்லோட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது, எடிட் பண்ணுறதெல்லாம் அதிலே அங்கேயே பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்டிருக்கு. இதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லிது பார்த்தீங்களா,
கஸ்டமர்ஸ் இங்கே டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம். அவங்க இங்கே அப்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணி இங்கேயே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஷேர்டு டாக்குமெண்ட்ஸ் இங்கே அவங்க ஷேர் பண்ணாங்கன்னா அப்படின்னா நமக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் அங்கே வந்துடும். ஸோ இங்கே அப்லோட் பண்ணால் போதும், நம்ம அங்கே பார்த்துக்க முடியும். நம்மளோட ஜோகோ புக்ஸில் பார்த்துக்க முடியும். எனமல் கஸ்டமர் ரிவ்யூஸ் ஃபார் மை சர்வீஸ். மை சர்வீஸ்க்கு கஸ்டமர் ரிவ்யூ பார்க்கணுன்னா, சேல் ஆர்டர் கஸ்டமர் பார்க்கணும்னா டிக் அடிச்சுக்கலாம். டிஸ்பிளே கிரெடிட் நோட் போர்ட்டலில் வரணும்னு ப்ராஜெக்ட் டைம்ஸ் இட்ஸ் அதுவும் வேணும்னா அடிச்சுக்கலாம். இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ கஸ்டமர் போர்ட்டலில் போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ என்னென்ன ஆப்ஷன்லாம் இவருக்கு வந்து வியூ ஆகுதுன்னு பார்த்தீங்களா, சேல் ஆர்டர், இன்வாய்ஸு, ப்ராஜெக்ட்ஸ் வியூ ஆகுது. இதில் நம்ம வந்து லாக்டு டைம், பில் ஹவர்ஸ், அன்பில் ஹவர்ஸ், இதில் வந்து நான் பில் போட்டிருந்தேன், டைம்ஸ் பேஸ் பண்ணி நான் பில் போட்டிருந்தேன் அப்படின்னா இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன கேட்கும் அப்படின்னா, பில் அவர் அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தாருன்னா அப்ரூவ்டு கஸ்டமர், பில்லை வந்து கஸ்டமர் அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல கஸ்டமர் பில்லை அப்ரூவ் பண்ணாருன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இதுலேயே இருக்குது. இது வந்து டேரெக்டாக கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம மெயில் கொடுத்து ஃபாலோ பண்ண வேண்டிய எந்த அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அவங்க போர்ட்டல்லையே அவங்களால பார்த்துக்க முடியும். நம்ம கொடுக்கக்கூடிய இன்வைட் லிங்க் வச்சு எல்லாமே பார்த்து எல்லாமே அப்டேட் பண்ணிக்க முடியும். இதனால் நமக்கு டைம் சேவ் ஆகும். மந்த்லி, வீக்லி, டெய்லி ஸ்டேட்மெண்ட் சென்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப் டு டேட் லைவ் ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு எவ்வளோ பெண்டிங் இருக்குது, எவ்வளோ வர வேண்டியிருக்கு, எத்தனை நாள் வர வேண்டியிருக்கு, எல்லாமே அவங்களால நம்ம கொடுக்கக்கூடிய இன்வைட் லிங்க் வச்சு பார்த்துக்க முடியும். டிரான்சாக்ஷன்ஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இது வந்து இப்போ இந்த கஸ்டமர் போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலே கிடைக்கிது. இது வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் போக வேண்டியதே இல்லை, ஃப்ரீலே இது கிடைக்கிது நமக்கு. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, கிளாரிட்டி வேணும், இதில் ஏதாச்சும் யாராச்சும் பண்ண முடியுமா டவுட்லாம் இருந்துச்சுன்னா என்னோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள், இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.